ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரிங் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிற இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நமக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதே மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. எனக்காகவே, என் பாவத்திற்காகவே, என் அக்கிரமங்களுக்காகவே, என் மீறுதலுக்காகவே, என் நோய்களுக்காக, என் சாபங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் வந்தாலே இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கிறது. கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஒரு தெருவுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு ஏரியாவுக்கு, ஒரு நாட்டிற்கு, ஒரு தேசத்திற்கு கொண்டாட்டம் அல்ல, உலகமே கொண்டாடுகிற தினம். உலக வரலாற்று இரண்டாய் பிரித்த வரலாற்று நாயகனாக இயேசு அன்னை மரியிடத்தில் பிறந்த தினம், கன்னி இடத்துல பிறந்த நாள் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தி. இது பூமியிலிருந்து ஒரு மனுஷன் சொல்லலை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு என்றால் ரட்சகர், என் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவ. இந்த எக்ஸ்மஸ் நன்னாளிலே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே என் இருதயத்துக்குள் அவர் பிறந்திருக்கிறாரா? என் குடும்பத்துக்குள் அவர் பிறந்திருக்கிறாரா? நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறேனா? தேவதூதர்கள் சொன்ன உடனே மேய்ப்பர்கள் அந்த செய்தியை வாங்கி கொண்டு ரட்சகரை தேடி கடந்து போனார்கள். நன்றாய் கவனிங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து மற்றவரிடத்தில் போய் இயேசு பிறந்திருக்கிறார், எனக்குள்ளாய் இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு எனக்குள்ள பிறந்திருந்தா தேவதூதர்கள் பாடினார்கள் அல்லவா வாழ்த்து பாடல், பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகட்டும், உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இயேசு எனக்குள்ள வந்திருந்தா என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் சமாதானம். ஏனென்று சொன்னால் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். கிறிஸ்மஸ் நன்னாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்தவர் தேவதூதர்களே. முதலாவது வேதம் சொல்கிறது, முதலாவது ஆண்டவருக்கு வாழ்த்து பாடின பாடல்கள் தேவதூதர் பாடின பாடல். நன்றாய் கவனிங்கள். இயேசு பிறந்தவுடனே பாடின பாடல் தேவதூதர் பாடினார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? நன்றாய் கவனிங்கள். அடுத்து மாத்திரமல்ல, தேவதூதர்கள் பாடினார்கள், தேவனை துதித்தார்கள். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? இந்த நன்னாளிலே எக்ஸ்மஸை, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவது மாத்திரமல்ல, எனக்குள் பிறந்திருக்கிற ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எப்படி காட்டுவது? சொன்னால் மாத்திரமல்ல, செய்கையின் மூலம், செயல்பாட்டின் மூலமாய், அவர்களுக்கென்று, ஏழைகளுக்கென்று, எளியவர்களுக்கென்று உதவுகிற மூலமாய் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அவர்களுக்குள்ளாய் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க முடியும். வறுமையில் இருக்கிற, வாடி கிடக்கிற ஆட்களை, நபர்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய அன்பையும் சொல்லி அவர்களை கிறிஸ்துவனை நடத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் இந்த நாளில் மாறுவோம். நம் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உமக்கு முன்பதாய் நின்று தகப்பனே, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை தகப்பனை சொல்லும்படியாய் நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி. மிகுந்த சந்தோஷம் ஊட்டுகின்ற காரியங்களை கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும், குடும்பத்திற்கும் கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்து மகிழ பண்ணோம்.
இரட்சகராய் இயேசு அவர் உள்ளத்தில் மாத்திரமல்ல, இல்லத்தில் மாத்திரமல்ல, தகப்பனே இந்த உலகத்தில் பிறந்திருக்க அந்த நன்னாளில் அவர்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் அற்புதங்களை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.